ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது தமிழ் எக்ஸாமுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் 2023 தான். ஸோ இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கம் பேக் டு கண்டென்ட். ஸோ உங்களுக்கு 1 மார்க் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். தமிழை பொறுத்தளவுக்கு 1 மார்க் கண்டிப்பாக ஒரு 5 1 மார்க் வந்து உள்ளே இருந்தால் வரும். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும் எத்தனை 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்குது, புக்கிங்கில் இருக்குன்னு. ஸோ நான் படிக்கும்போது கூட எனக்கு 5 1 மார்க் கண்டிப்பாக பப்ளிக்லேருந்து புக்கிங் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் படிச்சுட்டு போவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி படித்தா பெஸ்ட்டாக இருக்கும். எங்கேருந்து வரும்னா, அந்த சைடில் பாக்ஸஸ்லாம் இருக்கும். ஒரு லெசனுக்கு நடுவில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சா கண்டிப்பாக அந்த 1 மார்க்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். 1 மார்க் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு 95+ அந்த மாதிரி எடுக்க முடியும் தமிழில். ஏன்னா 3 மார்க் வந்து உங்களுக்கு 6 மார்க்கில் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் ஃபுல்லாக படித்தா தான் உங்களுக்கு 1 மார்க் வந்து செக்யூர் ஆகும். அதுக்கப்புறம் இதுதான் மார்க் ஸ்கோரிங் ஏரியா. ஸோ 18 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்லாம் அதுக்கு இதில் வந்து 5 2 மார்க் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கலைச்சொல்லாம் உங்களுக்கு புக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ எதிர்மறையான சொற்கள் எழுதுக. ஸோ இந்த 28 வரைக்கும் இருக்கிறத வந்து எல்லாருமே நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ மார்க் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோரிங் ஏரியானா அதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3 மார்க் இருக்குது. 3 மார்க் வந்து நீங்கள் ஒரு 5 ஏழு படித்தா போதும். என்ன கேட்டால் நான் 5 ஏழு படித்தா போதும் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் அதையும் தாண்டி நான் ஃபுல் மார்க் எடுக்கணும், 90 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் தான் படித்தாகணும். ஸோ நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண பார்க்குறீங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அணியை பொறுத்தளவுக்கு நீங்கள் உருவக அணி, இந்த தீவக அணி, ஸோ உவமை அணி, இது 3 தான் எனக்கு தெரிஞ்சு 10th இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மனப்பாடம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக அதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக படித்தாகணும். ஒரு 10 திருக்குறள் எது வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மொழிபெயர்க்கலாம் கண்டிப்பாக விட்றாதீங்க. அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ மொழிபெயர்க்கில் என்ன இருக்குன்னா மேக்ஸிமமாக அந்த புக்கு பின்னாடியே ஒரு 4-5 இருக்கும். அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 8 மார்க் தான் உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதை மறக்காமல் விட்றாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.